வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். சரி, தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் அல்லது பிரதேச செயல பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை காலம் 2026 5ஆம் மாதம் 14ஆம் தேதி மாலை 4 மணி, அதாவது நேற்று நாள் 4 மணிக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த எச்சரிக்கையானது 2026 5ஆம் மாதம் 15ஆம் தேதி மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற மாவட்டங்களை நாங்கள் 2 கட்டங்களாக பிரிக்க முடியும். மட்டம் 2 அவதான நிலை, அதாவது அப்பர் நிலையில் இருக்கின்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில் பின்வரும் பகுதி வசிப்போர் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். குறிப்பாக காலி மாவட்டம், களுத்துறை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், இரத்தினபுரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வெளியேறுவதற்கான தயார்படுத்தலோடு இருக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். மட்டம் 1 மஞ்சள் விழிப்பு நிலை, அதாவது மஞ்சள் நிலை என்று சொல்வார்கள். விழிப்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் இவர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள். அப்பகுதி வசிப்போர் மழையுடனான காலநிலை தொடரும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய மண் சரிவு அபாயங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். பதுளை மாவட்டம், கொழும்பு மாவட்டம், காடி மாவட்டம், களுத்துறை மாவட்டம், கண்டி மாவட்டம், கேகாலை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், மாத்தளை மாவட்டம், மாத்தறை மாவட்டம், மொனராகல மாவட்டம், நுவரெலியா மாவட்டம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக செயற்படுமாறு வேண்டப்படுகிறீர்கள். இவர்களிலே மலைப்பாங்கான சரிவுகளில் நிலத்தின் வெடிப்புகள் ஏற்பட்டால், மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்வடைந்தால், ஊற்றுக்கள் திடீரென தோன்றுதல் அல்லது நீர் நிறம் மாறுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். அவசர தேவைகளுக்காக அனைத்து முகாமைத்துவ நிலையத்தினுடைய 117 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். உத்தியோகபூர்வ வானிலை மற்றும் மண் சரிவு அறிக்கைகளை தொடர்ச்சியாக அவதானிக்கவும், அத்தோடு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை எந்நேரமும் செவிமடுக்குமாறும் உங்களை நாங்கள் லங்காஃபோ ஊடகத்தினூடாக வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். அதுவரையும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.